மாதிரியா நிக்கிறியம்மா, ப்ளீஸ் கம் இன்சைட்மா. என் நெஞ்சில் குடியிருக்கும் வந்துகிற இடம் சூப்பர். பட்டிய நம்ம நண்பர் சொன்னாரு, சார் வாங்க சிசிடிவி காலேஜில் கடையில் இருக்கு. நம்ம பிள்ளைங்கெல்லாம் வேற லெவலில் டான்ஸ் ஆடுவாங்க, நீங்கள் வாங்க வந்து பாருங்க சார். நாங்கள் சரிங்க, நான் வரேன், வந்து பார்த்தேன். வேற லெவலுங்க, நீங்கள் வேற லெவல். நம்ம தங்கச்சிங்க மைம் வேற பண்ணாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. மைம்ன்றது வந்து ஒரு நடிப்பு. அது வந்து வார்த்தை இல்லாமல் நம்ம செயலில் காமிக்கிறது வந்து பெரிய விஷயம். வாட்ஸ்அப் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அத்தனை நம்ம நண்பர் வேற வர்றாரு. யாருப்பா அது வருது? ஓப்பா சீக்கிரம். கண்ணாம்பூச்சி கண்டுபிடி யாரு? அதோ நம்ம அஜித் தம்பி, வடுக தம்பி. அண்ணன், நம்ம மூலக்கடையில் சிசிடிவி காலேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், எல்லாம் கேர்ள்ஸும் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அடுத்தது யாரு? வணக்கம் மச்சான். வா மச்சான். என்ன மச்சான் ஒரே பொட்டலாச்சு பலவரம் வந்துருக்க மச்சான். இந்த வேம்பிலி பையனை ரொம்ப டிஸ்டர்ப். ஏப்பா காலேஜில் வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. உன்னை யாருப்பா உள்ள விட்டது? அடுத்தது ஆளு. வணக்கம்மா, எதிர்பார்க்கல, ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல காலேஜுக்கு வந்திருக்குது நானும் நண்பரும் வந்தோம். நண்பர் சொன்ன ராகேஷ் வாங்க பிரதர் அப்படியே உள்ள போலாம் அப்படின்னு. நானும் படத்தை ரோலெக்ஸ் ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? ஓகே, அதான் படத்தில் வந்து நடித்ததுக்கு அப்புறம் எல்லாம் நெகட்டிவாக இருந்தது. இப்போ இந்த காலேஜுக்கு வந்ததும் பாசிட்டிவாக இருக்கு. ரொம்ப புதுமையாக இருக்கு. எங்கள் அப்பா கூட சொன்ன சிசிடி காலேஜ் வந்திருக்கா, ரொம்ப சூப்பர் காலேஜ். இங்கே இருக்கீங்களா? சொல்லுமா. சிசிடிடி சாரி, கொஞ்சம் பதட்டத்தில் வந்துட்டேன். ஓகே, அடுத்தது யாருக்கு? ஜி ஜி வணக்கம் ஜி, எப்படி ஜி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்தேன். சாரிம்மா, எனக்கு காலேஜ் பேரு தெரியும், படத்தில் கொஞ்சம் ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கும் பயமா இருக்குல்ல. உங்க பேரை பார்த்து முன்னாடி வேர்த்து கொட்டுது. கும்பலாட சொல்லிச்சு பார்த்து பேசு. சரி, நம்ம சிடிடிஇ இப்போ கரெக்டாக சொன்னா காலேஜ் வந்துருக்கோம். ரொம்ப சூப்பர் காலேஜ். இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் ரொம்ப சூப்பர் காலேஜ். கேர்ள்ஸும் செம்ம கேர்ள்ஸ், இன்னும் ஒத்துமையாக இருக்கணும். யாரும் வந்து இன்றைக்கி வந்து பாருங்க இவ்வளோ பேசுனாங்க, டிஃபன் பாக்ஸ் தாங்க சாப்பிடணும். எல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும். காலேஜில் ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் இது மாதிரி ஜாலியாக கலக்கல ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சூப்பராக இருங்க. வட்டானாச்சு சொல்லணும். நம்ம பசங்களாம் வந்திருக்காங்க. என்னமா இருக்குமா அந்த பழைய பாட்டில் வந்து ஆடினாங்க பாரு, சும்மா அதிர்து இல்லை. நம்ம மூளைக்கடையில் வந்தோம். அப்போ வந்து இமயமலையிலேருந்து மூளைக்கடை வரும்போது சரி வந்து சிடிடி காலேஜில் வந்து சரி வாங்க வந்து ஃபங்க்ஷன் சொன்னாங்க. வந்து பார்த்து வேறே லெவல்மா, சும்மா வேறே லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இது மாதிரி தான் இருக்கணும். காலேஜ்னா சும்மா வந்து அப்படி வந்து அமைதியாக இருந்துட்டு விளையாடிட்டு இல்லாமல் நம்ம மனசுக்கு கஷ்டம்லாம் போனால் இந்த மாதிரி ஆனுவல் டேயில் வந்து கலக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து கடைசியாக மட்டும் டான்ஸ் ஆடுவோம். அதுக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரே கூப்பிட்டா தனுஷ், அவரு வேற ஷூட்டிங் போயிருக்காரு. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க நினச்சா ரொம்ப ஜாலியாகவும் இருக்கிறீங்க. தனுஷாமா அவர் உடம்பு சரியாமல் பத்துனுக்கிறாரு. அவர் வேற கூப்பிட்டு அடம் கோழி பிள்ளையா இருக்கிறாரு. நான் ஒன்று பேசி என்னைய கன்ஃபியூஷன் பண்ண வச்சுருவாங்க. நானே பிக் பாஸ் சிம்பு தான் நடிக்கிறார். நாங்கள் இப்போ நான் வேறு திருப்பியும் பிக் பாஸில் வந்து பண்ணணும்னு ஏன் குழப்பே. நான் எங்கேயா பிக் பாஸ் பண்ணுறது? சரி, சிடிடி நம்ம காலேஜ் வந்திருக்கிறோம். என் மகள் சுதிகாசனை போல் இங்கும் பல பேர் இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக திறமைசாலியாக இருக்கிறார்கள் சொல்ல வந்தேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. வரேன். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே பேச போட்டிங்கன்னா எனக்கு விளையாடப்பாகுது. நன்றி, பாய், தேங்க்யூ.
బీటలు పెడతాంది. ఆ పక్క మంచం మీద మా దాసు బావా, ఈ పక్క కుర్సీలో కత్తిలాంటి కుర్రాడు ఆసీనమైన రమోల డాన్సింగ్ పార్టీ వారి అభినయ హేళ రచ్చలేపితే పోలా.